ஒடிஷா மாநில முதலமைச்சராக பாஜக மூத்த தலைவர் மோகன் சரண் மாஜி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். துணை முதல்வர்களாக KV சிங் தியோ, பார்வதி பரிதா ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். 147 இடங்களை உள்ளடக்கிய ஒடிஷா மாநில சட்டப்பேரவைக்கு நடந்து முடிந்த தேர்தலில் 78 இடங்களை கைப்பற்றி பாஜக வெற்றி பெற்றது. ஆட்சியில் இருந்த நவீன் பட்நாயக்கின் பிஜு ஜனதா தளம் கட்சி 51 இடங்களை கைப்பற்றி ஆட்சியை பறிகொடுத்தது. மாநில முதலமைச்சராக பாஜக மூத்த தலைவர் தர்மேந்திர பிரதான் தேர்வு செய்யப்படக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ஒடிஷா மாநில பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் புவனேஸ்வரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், பூபேந்தர் யாதவ் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தின் முடிவில் மாநில முதலமைச்சராக பாஜகவின் மூத்த தலைவர் மோகன் சரண் மாஜி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 4 முறை MLA-வான மோகன் சரண் மாஜி ஒடிஷாவின் முதல் இளம் வயது முதலமைச்சர், பழங்குடியின வகுப்பை சேர்ந்த முதல் முதலமைச்சர் என்ற பெருமையை பெறுகிறார். இதேபோல் துணை முதல்வர்களாக KV சிங் தியோ மற்றும் பார்வதி பரிதா ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். புதிய அரசின் பதவியேற்பு விழா நாளை மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள நிலையில் புவனேஸ்வரில் உள்ள ஜனதா மைதானத்தில் அதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. ஆந்திராவில் இருந்து பிற்பகலில் புவனேஸ்வருக்கு வரும் பிரதமர் மோடி ஒடிஷா முதல்வரின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே பதவியேற்பு விழாவிற்கான முதல் அழைப்பிதழ் பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு எடுத்து சென்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பிஜு ஜனதா தளம் கட்சி தலைவரும் முன்னாள் முதல்வருமான நவீன் பட்நாயக்கிற்கும் அழைப்பிதழ் வழங்கப்பட்டுள்ள நிலையில் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதாக நவீன் பட்நாயக் உறுதியளித்துள்ளதாக கூறப்படுகிறது.